ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னான்ட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா போகி அதான் பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும் என்ன எல்லா துணி எல்லாமே ஷாப்பிங் எல்லாமே பண்ணியாச்சு, முடிச்சிட்டோம். இப்போ வந்து விலாக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் எல்லாமே நல்லாயிருக்கும். போகும்போதும் நாங்கள் என்னென்ன பண்ணோம் என்னான்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும் விலாக் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவங்க வந்து என்ன பண்ணுறேன்னா ஊருக்கு போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து சின்னவள் வந்து என்னென்னா, அம்மா எனக்கு வந்து மெஹந்தி வேணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க 2-3 நாளாக. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் வேறு வேலை ரொம்பவே இருந்தது. அதனால் வந்து அது பண்ணி ஒரு நாளுக்கு ஒரு கைக்கு இன்னொரு நாளுக்கு இன்னொரு கைக்கு போட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி வந்து டைம் என்னென்னா 10:30 ஆகுது. 10:30க்கு இந்த வேலை வச்சுக்கினேன். கோன் வந்து டிசைன் எப்படி இருக்குது என்னான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வச்ச என்னான்ட்டு மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு எப்படி வரும் என்னென்னா, நான் வந்து சின்ன வயசில் குழந்தைங்கள் பெற்றதுக்கப்புறம் தான் பசங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு அப்போத்துலேருந்து எனக்கு ஒரு யோசனை. அப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பியூட்டிஷியனும் அப்புறம் வந்து டைலரிங்கு இது 2மே நான் கற்றுக்கினேன். ஆனால் ப்ராக்டிஸ் விட்டுட்டேங்க. ப்ராக்டிஸ் இல்லை இப்போது. அதனால் வந்து எனக்கும் என் பசங்களுக்கும் வந்து நானே துணி எல்லாமே நானே தைக்கிறேன். அப்புறம் வந்து இதோட மெஹந்தி அதெல்லாமே வைப்பேன். நல்லதாக ஆனால் ப்ராக்டிஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து எப்படி வச்சேன் என்னான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் வந்து இது 2வது கைக்கு வச்ச டிசைனுங்க. இது வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்து வச்சேன். நல்லதாக வந்தது. ஆனால் ஃபினிஷிங் இல்லை. ஓகே தான், பசங்கள் தானே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஊருக்கு போகும்போது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தால் இந்த பசங்களுக்கு வந்து என்னன்னா இந்த கோன் வச்சு அழகாக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஊருக்கு போகும்போது வந்து இது எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதெல்லாமே டிசைன் முடிச்சிட்டோம். இது மாதிரி வந்தது. முன்ன அதான் ஃபஸ்ட் டே வச்ச கோன் வந்து இது மாதிரி வந்தது. நல்லதாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதனால் வந்து அடுத்த நாள் வந்து 3 மணிக்கே எந்திரிச்சு கொஞ்சம் பால் இருந்தது, அது வச்சு டீ வச்சு குடிச்சிட்டோம். டீ என்னென்னா எந்திரிச்சிட்டோம், சரி கொஞ்சம் பால் இருந்தது வர வரைக்கும் அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து டீ குடித்தாவே கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிடுவேன். ஸோ அதனால் வந்து டீ மட்டும் குடிச்சிட்டு மற்ற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த பேகு எல்லாமே ஏதாச்சும் மறக்காமல் எல்லாமே செட் பண்ணுங்க அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். என்னென்னா எனக்கு முன்னா நேற்று ஒரு 2-3 டேஸாக எனக்கு ரொம்ப வேலை இருந்தது. பேக் எல்லாமே அவங்களே இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோமா, 1 ஹவர் வேலையாக இருந்தது. இப்போ வந்து டைம் 4 ஆக போகுது. 4 மணிக்கு வந்து சரி 4 மணிக்கு கிளம்பிட்டோன்னே எங்கள் ஊருக்கு வந்து 5 ஹவர்ஸ் ஜெர்னி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எங்கள் பேக் எல்லாம் கீழே எடுத்துன்னு வந்துட்டு காரில் வந்து லக்கேஜ் செட் பண்ணுறோம். கார் வந்து நம்மளது கிடையாதுங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ்னால் எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி இது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் போகிறோம். இப்போது லக்கேஜ் வந்து செட் பண்ணிவிட்டு இன்னொரு பேக் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வச்சுட்டோம். என்னென்னா பின்னாடி பத்தலை, 2 ஃபேமிலி இல்லையா. ஸோ அதனால் வந்து கிளம்பி ஒரு நடுவில் ஒரு கடையாண்ட நின்று டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிட்டோம். நின்னோம். அங்கே வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ குடித்தேன். ஸ்வீட் சாப்பிட்டுட்டு டீ குடித்தா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பழக்கம் எத்தனை பேர் இருக்குதுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா நான் நார்மலாக சாப்பிட மாட்டேன். என்னமோ ஸ்வீட் நல்லா இருக்குதுக்கா அப்படின்னு எங்கள் ஒருவத்தி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுத்தாரு. சரி டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இது மாதிரி வந்து ஃபேமிலி சேர்ந்து அப்படியே லாங் ஜர்னி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்படியே வந்து ஜாலியாக இருக்கும். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த குட்டி பையன் பாருங்கள் எப்படி பார்க்குது. வீடியோ எடுத்ததுக்கப்புறமா இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜோக் விட்ட உடனே அந்த டீ கூட கீழே வந்து எனக்கு கையே சுற்றிச்சு.
அதுக்கப்புறம் வந்து என்ன இவங்க வந்து என்னோடய ஊர்வத்திங்க. ரொம்ப நல்லவங்க. நாங்கள் ஆனால் சொந்தம் கிடையாது. சித்தப்பா பையன், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சித்தப்பா பையன் அது மாதிரி. திரும்பி கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நெல்லூர் கிட்ட கோல்கேட் இருக்கும் இல்லையா, தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நெல்லூர்னாவே எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆனால் ரோடு வந்து சுத்தமாக தெரியலங்க. ரோடு வந்து ரொம்ப பனி பெய்யுது. இப்போ வந்து டைம் வந்து 6:30 7 ஆக போகுது. ஆனால் வந்து பனி வந்து அப்படியே ரோடு கூட தெரியாமல் அந்த சைடு வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஃபார்மிங் லேண்டுங்க. அங்கே வந்து என்னமோ போட்டிருக்குறாங்க. ஆனால் வந்து என்ன போட்டிருக்குறாங்க என்னன்னு தெரியல. தேங்காய் செடி மட்டும் நல்லா தெரியுது, தேங்காய் மரம் மட்டும். ஆனால் வந்து இந்த பனியில் வந்து பெட்ரோல் பங்க்கு இருக்குது பாருங்கள். இது வந்து கிட்ட வந்தால் கூட எங்களுக்கு தெரியல, அவ்வளோ பனி பெய்யுது. கார் வந்து ஓட்டும்போது கூட ரொம்ப ஸ்லோவாகவே போனோம். என்னென்னா ரோடு தெரியல. அது வந்து ஒரு லாரி ஒரு பஸ் வந்தால் கூட லைட் மட்டும்தான் தெரியுது. கிட்ட வர வரைக்கும் அது பெரிய வெஹிக்கிள் அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் படித்த ஹாஸ்டல். இது வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த ஹாஸ்டலில். 5th ஜாயின் ஆகிட்டேன். +2 வரைக்கும் இங்கேயே நான் படித்து முடிச்சுட்டேங்க. அந்த பெரிய பெரிய மரம் எல்லாமே நாங்கள் இது பண்ணுறது தான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே வந்து ரொம்ப மெமரிஸ் இருக்குங்க எனக்கு அந்த ஹாஸ்டலில். இங்கே பாருங்கள், பேராஷூட் போயிட்டே இருக்குது. அது கூட வந்து அந்த பனியில் தெரியவே இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஹாஸ்டலில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மெமரிஸ் இருக்குங்க. என்னென்னா சின்ன வயசு இல்லையா, அங்கே என்னென்ன நடக்குது, சின்ன வயசில் நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மெமரியாக இருக்கும். என்னோடய சைல்டுஹுட் டேஸ் எல்லாமே வந்து எனக்கு அங்கேயே போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அதை பார்க்கும்போது நான் ஊருக்கு போய் வரும்போது எல்லாமே அதை பார்த்தா எனக்கு வந்து அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றும். அப்படி இருக்கும். நான் விளையாடினது, அது ரன்னிங் ரேஸில் நான் வந்து ப்ரைஸ் எடுத்தது, இது எல்லாமே நான் ரன்னிங் ரேஸ் சூப்பராக ஆடுவேன். அது வந்து எப்போது போட்டி வச்சாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். அது மாதிரி இருக்கும். ரன்னிங் ரேஸ்னால் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஷட்டில் கூட ரொம்ப ஆடுவேன். ஆனால் படிப்பு அவ்வளோவா வரல. ஸோ அதனால் வந்து கேம்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம போகும்போது ஒரு நடுவில் வந்து ஒரு கோயில் இருக்குங்க. இதுதான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோனேர்ன்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியல. இங்கே வந்து 4 சாமி இருக்குங்க. ஒரு வந்து அதான் ராஜராஜேஸ்வரி, அப்படி விநாயக சுவாமி, அப்புறம் வந்து லக்ஷ்மி தேவி, அப்புறம் வந்து சரஸ்வதி தேவி. இவங்க 4 பேர் இருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எர்லி மார்னிங் பார்க்கறதுனால இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இப்போ டெய்லி ஊருக்கு வரும்போது போகும்போது இந்த கோயில் வந்து பார்த்து கும்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கும். கோயில் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஜர்னி பண்ணும்போது ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்தே இந்த வந்து நம்மளுக்கு இந்த ஹனுமான் அது விக்கிரகம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு 100 ஃபீட் இருக்குங்க. 100 ஃபீட் ஹைட் இருக்கும் அது. அதனால் வந்து நல்லா ரொம்பவே தெரியும். அது வந்து நம்ம பார்த்து சாமி வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி தெரியும். கோயில் வந்து சூப்பராக இருக்கும். யாராச்சும் இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் கோயில் வந்து. பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ என்னென்னா ஆந்திராவில் வந்து கோயில் கூட எப்படின்னா எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கு ஓப்பன் பண்ணால் 12:30 வரைக்கும் இருக்கும். 12:30 வரைக்கும் இருக்கும். அப்படியே சாயந்தரம் ஒரு 6 o'clock வரைக்கும் 6 o'clock திரும்பி ஓப்பன் பண்ணுவாங்க. 9:30 9 அப்படி இருக்கும். இந்த கேமல் பாருங்கள் எப்படி அப்படியே ஒரு நிஜமான ஒரு கேமல் இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஹனுமான் விக்கிரகம் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்தே இந்த டெம்பிள் வந்து நல்லா தெரியும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து. நிஜமாகவே விக்கிரகம் வந்து அந்த சாமி வந்து நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து. இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. பார்க்க போகிறவங்க வரவங்க ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்கும் இது. அது ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயில்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நின்று பார்த்துட்டு தான் போவேன். அது மாதிரி இருக்கும் இந்த கோயில் வந்து. பஸ்ஸில் போனாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஹனுமான் விக்கிரகம் வந்து நல்லா தெரியும். நல்லா கும்பிட்டுக்கிட்டு போகலாம். ஃபைனலாக வந்து கோயில் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் யாராச்சும் இங்கே வந்தால் கண்டிப்பாக வந்து கோயிலுக்குள்ளே வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க. சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு கோயிலேருந்து வெளியே வந்தோமா, இது மாதிரி ஒரு வண்டி வருது. இது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல எனக்கு. நாங்கள் வந்து எட்ல பண்டி அப்படின்னு சொல்லுவோம். எட்ல பண்டி இது மாதிரி சொல்லுவோம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த வில்லேஜ்
வில்லேஜ் கிளைமேட்டில் தான் நம்ம பார்க்க முடியுங்க. நம்ம சிட்டிக்குள்ளே இது மாதிரி கிளைமேட் வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அது மாதிரி இருக்கும். இந்த கிளைமேட் பார்க்கும்போது வந்து இங்கே என்னென்னா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அங்கேயே இருக்க முடியாது. என்னென்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பசங்களுக்கு படிக்க வைக்கணும். இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு வந்து இது மாதிரி இடத்துல இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இப்போ வந்து இங்கே வந்து டிஃபன் வாங்குறோங்க. என்னென்னா வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போனால் எதுவுமே இருக்காது இல்லையா இப்போது. அதனால் வந்து டிஃபின் ஒரே வாட்டி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபின் வாங்கி திரும்பி கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊர்கிட்ட வந்துட்டோங்க. டிஃபின் வந்து எல்லாமே நம்ம ஊரில் எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து கேரண்டி கிடையாது. என்னென்னா ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க. வயசானவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து எவ்வளோவா டிஃபின் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. பழைய சாதமே சாப்பிடுவாங்க. அதனால் வந்து டிஃபின் எதுவுமே அங்கே கிடைக்காது. இது வந்து ஊரில் வந்து என்ட்ரன்ஸ் இது வந்து ஒரு கங்கம்மா தேவாலயம்னு சொல்லுவோம். கங்கம்மா தேவாலயம் இங்கே வந்து எல்லாமே பொங்கல் கிங்கல் எல்லாமே வைப்போம். இது எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுங்க இது. அதான் அங்கன்வாடி ஸ்கூல்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்கூல் இது. இது எல்லாமே ஆஃபீஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ் அது மாதிரி இது எல்லாமே ஊருக்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆன உடனே வந்து நம்மளுக்கு வந்து கோயில் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் கோயில் வந்தால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் கோயில் வந்து. நம்ம இப்போது வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் ரொம்ப வேலையே பண்ணேங்க. அது அவ்வளோ வேலை இருந்தது. ஸோ அதனால் வந்து அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. சரி நைட் வந்து நாளைக்கு போகி இல்லையா, ஸோ அதனால் வந்து பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து தோலோடு இருக்கிறது வந்து ஊற வச்சுட்டு இருக்கேன். அது வந்து அது வச்சு நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அதுதான் எங்களுக்கு போகி முடிஞ்சிடும். அதனால தான் பார்த்துட்டிங்க இல்லையா, ஃபேஸ் வந்து எவ்வளோ டயர்டாக இருக்கோ. அவ்வளோதாங்க. இந்த vlog வந்து எப்படி இருக்குது என்னான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா பேசுகிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த vlog நான் என்னென்ன பண்ணேன் போகி அன்னைக்கு, நாட்டுக்கோழி, அதை இந்த வடை எப்படி பண்ணான்ட்டு கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.